Welcome to SLB Max channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th Max chapter 5 example sum 5.18 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்லோப் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. y இன்டர்செப்ட் வேல்யூ -9 கொடுத்துட்டாங்க. செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் வந்து 45 டிகிரி, y இன்டர்செப்ட் வந்து 11. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ஸ்லோப் 5 இன்டர்செப்ட் c ஈக்குவல் டு -9 அப்படிதானே. ஸோ அதை கிவன் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. தென் இப்போ வந்து ஸ்லோயிட் லைனோட ஃபார்முலா என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா வந்து y ஈக்குவல் டு mx பிளஸ் c. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். mங்கிறது என்னது? ஸ்லோப். cங்கிறது என்னது? இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட். ஸோ அதோடைய வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ y ஈக்குவல் டு 5x மைனஸ் 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த y வந்து என்னது இருக்கு? லெஃப்ட்ல இருக்கு. எக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே பாசிட்டிவா தான் எடுப்போம். ஸோ அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும்போது என்ன ஆயிரும்? y மைனஸ் ஆயிரும் ஈக்குவேஷனை பொறுத்தவரை. ஸோ அப்போ 5x மைனஸ் ஒய் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஈக்குவேஷன். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்னது? டீட்டா 45 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. y இன்டர்செப்ட் வந்து c வந்து 11 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் அப்போ இப்போ வந்து ஸ்லோப் m உடைய ஃபார்முலா படி நம்ம பார்க்கும்போது tan theta. ஸ்லோப் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஸ்லோப் m வந்து tan thetaக்கு ஈக்குவல். அப்போ theta வேல்யூ என்னது அப்படின்னா 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூல அப்படின்னா 1. ஸோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். தென் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு mx பிளஸ் c. தென் அப்போ m ஓட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு 1. ஸோ அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். c யோட வேல்யூ 11. ஸோ y 1x பிளஸ் 11 அப்படின்னு ஆயிரும். x ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வெறும் x தான். ஸோ x எப்போ பாசிட்டிவா வச்சுக்கணும். அப்போ x அப்போ y ஈக்குவல் டு x பிளஸ் 11 வருது. அப்போ y வந்து நம்மளுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது மைனஸ் ஒய்யா மாறிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 11 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளவுதான் இதோடைய ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.